குமாரஸ்தவம் முருகப்பெருமானின் மிகச் சக்தி வாய்ந்த மந்திரப் பாடல்களில் ஒன்று குமாரஸ்தவம். இது வெறும் பாடல் அல்ல, 44 வரிகளைக் கொண்ட ஒரு மாபெரும் பீஜ மந்திரங்களின் தொகுப்பாகும். யாரால் பாடப்பட்டது? இதை இயற்றியவர் வாழ்நாள் முழுவதும் முருகனையே நினைத்துருகி பாடிய ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் ஆவார்கள். எதற்காக பாடப்பட்டது? கிபி 1918 ஆண்டு பாம்பன் சுவாமிகளுக்கு கடுமையான வெப்பு நோய், தீராத காய்ச்சல் சுரம் ஏற்பட்டது. அந்த கடுமையான உடல் உபாதையிலிருந்து விடுபடவும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை வேண்டிப் பெறவும் சுவாமிகள் தன் மனமுருகி தமக்கு தாமே பாடிக்கொண்ட மந்திரமே இந்த குமாரஸ்தவம். முருகனின் மகிமையோடு வேல், மயில், தேவியர் என அனைத்தையும் உள்ளடக்கியதால் இது கந்த புராணத்தின் ஒட்டுமொத்த சுருக்கம் என்றும் போற்றப்படுகிறது. பாராயணம் செய்வதால் கிடைக்கும் அளப்பரிய பலன்கள். தீராத நோய் தீரும். பாம்பன் சுவாமிகளுக்கே கொடிய நோயை தீர்த்த மாமருந்து இது. இதனை தினமும் பாராயணம் செய்தால் எப்பேற்பட்ட உடல் உபாதைகளும் பிணிகளும் நீங்கி பூரண ஆரோக்கியம் கிட்டும். எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும். வாழ்க்கையில் ஏற்படும் திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல்களையும் முடக்கும் எதிர்ப்புகளையும் முற்றிலும் அழிக்க வல்லது. செல்வச் செழிப்பு. இதில் வரும் ஓம் நவநிதி பதையே நமோ நமக போன்ற ஒவ்வொரு வரியும் ஒரு குறிப்பிட்ட பலனை தரும். 9 வகையான செல்வங்களையும் ஈர்த்து வறுமை நீங்கி வாழ்வில் வளம் பெருகச் செய்யும். குடும்ப பாதுகாப்பு. இதனை மனமுருகப் பாடினால் முருகனின் வேலும் மயிலும், தெய்வயானை மற்றும் வள்ளி பிராட்டியின் அருளும் நம் குடும்பத்திற்கு என்றென்றும் அரணாக துணை நிற்கும். விதியின் எழுத்தை மாற்றும் சக்தி. நம்பிக்கையோடு தொடர்ந்து உச்சரித்து வருபவர்களின் தலையெழுத்தையே நன்மையாக மாற்றும் அபார சக்தி இந்த 44 வரி மந்திரத்திற்கு உண்டு என பக்தர்கள் ஆழமாக நம்புகின்றனர். குமாரஸ்தவம் 44 வரிகள் மற்றும் அதன் அகப்பொருள் விளக்கங்கள். பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவத்தின் ஒவ்வொரு வரியும் ஆழமான தத்துவங்களையும் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. ஓம் ஷண்முக பதையே நமோ நம. 6 முகங்களைக் கொண்ட இறைவா, வாழ்க்கையில் எத்திசையிலிருந்தும் வரும் சவால்களை எதிர்கொள்ளும் தெளிவான பார்வையை தருபவன். ஓம் ஷண்மத பதையே நமோ நம. 6 சமயங்களுக்கும் தலைவா, எல்லா நம்பிக்கைகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளான உனக்கு சரணடைகிறேன். ஓம் ஷட்கிரீவ பதையே நமோ நம. 6 திருக்கழுத்துக்களை உடையவனே, கண்டத்தில் தங்கும் கொடிய விஷமாகிய கர்மவினைகளை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுபவன். ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம. 6 கிரீடங்களை அணிந்தவனே, அறிவில், வீரத்தில், கருணையில் என அனைத்திலும் மகுடம் சூடிய வெற்றி தலைவன். ஓம் ஷட்கோண பதையே நமோ நம. அறுகோணச் சக்கரத்தில் எழுந்தருளியவனே, நமது உடலில் உள்ள மூலாதாரம் முதல் ஆகிய வரையிலான 6 சக்கரங்களை இயக்கும் பிரபஞ்ச சக்தி. ஓம் ஷட்கோஷ பதையே நமோ நம. 6 தோத்திர நூல்களின் தலைவா, நாம் அறிய வேண்டிய அனைத்து அறிவும் சாஸ்திரங்களும் உன்னிடமிருந்தே உருவாகின்றன. ஓம் நவநிதி பதையே நமோ நம. 9 வகையான செல்வங்களின் நாதா, வறுமையை அகற்றி பொருளாதார மற்றும் மனரீதியான முழுமையான செல்வச் செழிப்பை தருபவன். ஓம் சுபநிதி பதையே நமோ நம. மங்களகரமான பேரின்பச் செல்வத்தின் தலைவா, பொருட்செல்வத்தை தாண்டி நிம்மதி என்ற குறையாத ஆனந்தத்தை தருபவன். ஓம் நரபதி பதையே நமோ நம. மனிதர்களுக்கு தலைவா, அனைத்து உயிர்களையும் ஆட்சி செய்யும் ஆளுமை திறனையும் சமூகத்தில் உயர்ந்த இடத்தையும் வழங்குபவன். ஓம் சுரபதி பதையே நமோ நம. தேவர்களின் தலைவா, தேவர்களுக்கே வழிகாட்டும் ஒளியே, இருள் சூழ்ந்த என் வாழ்வுக்கும் வழிகாட்டுபவன். ஓம் நடச்சிவ பதையே நமோ நம. நடனமாடும் சிவபெருமானின் குருவே,
அகிலத்தை ஆளும் ஈசனுக்கே ஞானம் உரைத்து உன்னத குரு நமது அறியாமையை அகற்றுபவன். ஓம் ஷடக்ஷர பதியே நமோ நம. சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தின் தலைவா. இந்த ஆறெழுத்தே நம்மைச் சுற்றியுள்ள தீய அதிர்வலைகளை அழிக்கும் ஆயுதம். ஓம் கவிராஜ பதியே நமோ நம. கவிஞர்களின் அரசவா. வாக்கில் சரஸ்வதியை அமரச் செய்து பேசும் வார்த்தைகளில் வசீகரத்தையும் வெற்றியையும் அளிப்பவன். ஓம் தபராஜ பதியே நமோ நம. தவசிகளின் தலைவா. தவ வலிமையையும் மனக்கட்டுப்பாட்டையும் தந்து நம் இலக்கை நோக்கி நம்மைச் செலுத்துபவன். ஓம் இகபர பதியே நமோ நம. இப்பிறவி மற்றும் மறுபிறவிக்கு தலைவா. இந்த உலக வாழ்விலும் மரணத்திற்கு பின்னான வாழ்விலும் நம் கைவிடாத உற்ற துணை. ஓம் புகழ்முனி பதியே நமோ நம. புகழ்பெற்ற முனிவர்களின் தலைவா. நமக்கு சமூகத்தில் அழியாத நற்பெயரையும் மாபெரும் புகழையும் பெற்றுத் தருபவன். ஓம் ஜெய ஜெய பதியே நமோ நம. எங்கும் எதிலும் வெற்றியின் தலைவா. தொடங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் தடையற்ற தொடர் வெற்றிகளை மட்டுமே பரிசளிப்பவன். ஓம் நயநய பதியே நமோ நம. தர்மம் மற்றும் நியாயத்தின் தலைவா. நாம் நேர்மையான பாதையில் நடக்கும்போது நமக்கு ஏற்படும் அநீதிகளை தட்டிக் கேட்கும் நீதிமான். ஓம் மஞ்சுள பதியே நமோ நம. அழகே உருவான தலைவா. எண்ணங்களில் ஒரு வசீகரமான அக அழகை உருவாக்கி முகத்தில் தேஜஸை ஒளிரச் செய்பவன். ஓம் குஞ்சரி பதியே நமோ நம. தேவசேனா தெய்வானை பிராட்டியின் தலைவா. நமது இல்லற வாழ்வில் எவ்வித பிரச்சனைகளும் இன்றி அமைதியையும் அன்பையும் செழிக்கச் செய்பவன். ஓம் வள்ளி பதியே நமோ நம. வள்ளி பிராட்டியின் தலைவா. நாம் ஆசைப்படும் தூய்மையான விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்வில் வெற்றியளிப்பவன். ஓம் மல்ல பதியே நமோ நம. மாபெரும் வீரர்களுக்கு தலைவா. உடலுக்கும் மனதுக்கும் எவ்வித சோர்வும் வராத எக்கு போன்ற மாபெரும் வலிமையை தருபவன். ஓம் அஸ்திரபதியே நமோ நம. ஆயுதங்களின் தலைவா. கண்ணுக்கு தெரியாத செய்வினை திருஷ்டி போன்ற தீய தாக்குதல்களை எதிர்த்து அழைக்கும் கவசமாக இருப்பவன். ஓம் சஸ்திரபதியே நமோ நம. சாஸ்திரங்களின் தலைவா. நமது அறியாமை என்ற இருளை போக்கி உயர்ந்த அறிவு கூர்மையையும் பகுத்தறிவையும் வழங்குபவன். ஓம் ஷஷ்டி பதியே நமோ நம. சஷ்டி விரதத்தின் தலைவா. குழந்தை வரம் வளமான எதிர்காலம் என நாம் வைக்கும் நியாயமான கோரிக்கைகளை விரதத்தின் பலனால் உடனடியாக அருளுபவன். ஓம் இஷ்டி பதியே நமோ நம. யாகங்களின் தலைவா. நாம் செய்யும் ஒவ்வொரு நற்செயலையும் யாகமாக ஏற்று அதற்கான முழுமையான பலனை வட்டியோடு திருப்பித் தருபவன். ஓம் அபேத பதியே நமோ நம. பேதங்கள் இல்லாத தலைவா. ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இன்றி தன்னை நம்பி வரும் அனைவரையும் சமமாக கருதி அரவணைப்பவன். ஓம் சுபோத பதியே நமோ நம. சிறந்த ஞானத்தின் தலைவா. குழப்பமான நேரங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்து அறியும் கூர்மையான சிந்தனையை தருபவன். ஓம் வியூக பதியே நமோ நம. படை வியூகங்களின் தலைவா. நம்மைச் சுற்றி எதிரிகள் சூழ்ச்சி வலை பின்னும் போது அதை சாமர்த்தியமாக உடைத்து வெளியே வரும் வழியை காட்டுபவன். ஓம் மயூர பதியே நமோ நம. மயில் வாகனத்தின் தலைவா. அகங்காரம் என்னும் பாம்பை அடக்கி ஆளும் மயிலைப் போல நம் ஈகோவையும் கோபத்தையும் அடக்கச் செய்பவன். ஓம் பூத பதியே நமோ நம. பூத கணங்களின் தலைவா. பயம் துர்கனவுகள் மற்றும் அமானுஷ்யமான ஆதரவுகளை நம்மை நெருங்க விடாமல் பாதுகாக்கும் காவல் தெய்வம். ஓம் வேத பதியே நமோ நம. வேதங்களின் தலைவா. பிரபஞ்சத்தின் ஆதி ஒலியான வேதங்களின் வடிவமாக இருந்து நம் மூச்சை சீராக்கி ஆயுளை வளர்ப்பவன். ஓம் புராண பதியே நமோ நம. புராணங்களின் தலைவா. காலங்களை வென்று நிற்கும் நித்தியமானவன். நமது வாழ்வில் நிகழும் சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கும் இயக்குனர்.
ஓம் பிராணபதையே நமோ நம. உயிர்களின் தலைவா, கொடிய நோய்கள் தாக்கும்போது மீண்டும் உயிர்ச்சக்தியை ஊட்டி மரண பயத்தை வென்று பொது வாழ்வு தருபவன். ஓம் பக்த பதையே நமோ நம. பக்தர்களின் தலைவா, நம்பிக்கையோடு கைகூப்பும் ஒரு எளிய பக்தனுக்காக தனது தெய்வ பலத்தையே இறக்கி வந்து உதவுபவன். ஓம் முக்த பதையே நமோ நம. முக்தி பெற்றவர்களின் தலைவா, பிறவி பெருங்கடலில் இருந்து நம்மை மீட்டெடுத்து இறைவனின் பாதங்களில் நிரந்தர அடைக்கலம் தருபவன். ஓம் அகார பதையே நமோ நம. ஆ காரத்தின் தலைவா, எழுத்துக்களின் தொடக்கமான ஆதி மூலமே எங்கள் வாழ்வில் நடக்கும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் நீயே தொடக்கம். ஓம் உகார பதையே நமோ நம. காரத்தின் தலைவா, படைத்ததை காக்கும் விஷ்ணுவின் அம்சமாக இருந்து எங்கள் குடும்பத்தையும் சொத்துக்களையும் பாதுகாப்பவன். ஓம் மகார பதையே நமோ நம. ம காரத்தின் தலைவா, ருத்திரனின் அம்சமாக இருந்து எங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள், நோய்கள் மற்றும் தரித்திரங்களை அழிப்பவன். ஓம் விகாச பதையே நமோ நம. மலர்ச்சியின் தலைவா, வாடிப்போன செடி துளிர்ப்பது போல இருண்டு கிடக்கும் எங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை மலரச் செய்பவன். ஓம் ஆதி பதையே நமோ நம. ஆதி மூலமான தலைவா, உலகம் தோன்றுவதற்கு முன்பே இருந்தவன், நம் கர்மவினைகளை வேறறுக்கும் முதல்வன். ஓம் பூதி பதையே நமோ நம. திருநீற்றின் தலைவா, அனைத்தும் அழிந்து சாம்பலாகும் என்ற நிலையாமையை உணர்த்தி விபூதி அணிபவருக்கு மாபெரும் கவசமாக திகழ்பவன். ஓம் அமார பதையே நமோ நம. மரணமில்லாத பெருவாழ்வின் தலைவா, பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தை உடைத்து ஆத்மாவிற்கு எல்லையற்ற பேரானந்தத்தை வழங்குபவன். ஓம் குமார பதையே நமோ நம. என்றும் இளமையான குமரப் பெருமானே, நம் மனதில் என்றும் தளர்வுறாத இளமையையும் உற்சாகத்தையும் துணிச்சலையும் நிரப்புபவன். முடிவாக குமாரஸ்தவம் 44வது பாடல் என்பது சாதாரண ஸ்லோகம் அல்ல. அது ஒரு சக்தி, ஒரு பாதுகாப்பு, ஒரு மன அமைதி தரும் வழி. பக்தியுடன் அதை உச்சரிக்கும் போது அதன் பலன் நிச்சயம் கிடைக்கும். ஓம் சரவணபவா என்று நம்பிக்கையுடன் ஜபியுங்கள். முருகன் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். மெட்ராஸ் ஒன் சேனலை தொடர்ந்து ஆதரியுங்கள். உங்கள் அன்பே எங்கள் பலம்.